ஹலோ பிரைஸ்லார். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 147 அதிகாரம் 3வது வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். பிரியமானவர்களே, மனிதனை உருவாக்கும் போது முதலாவது உருவாகுவது அந்த இருதயமே. இருதயத்தின் நினைவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று. ஆகவே அந்த இருதயத்தில் இருக்கிறதான எல்லா கஷ்டங்கள், பாரங்கள், வருத்தங்கள், எல்லா விதமான நொறுக்கப்பட்ட இருதயத்தை அவர் ஆற்றி தேற்றி அரவணைத்து குணமாக்க அவருக்கு தெரியும். அதே போல் அதனுடைய காயங்களையும், அந்த இருதயம் உள்ளவர்களுடைய காயங்களை ஆண்டவர் கட்டுவேன் என்று சொல்கிறார். மனிதனால் சமாதானப்படுத்தவோ ஆறுதல் படுத்தவோ முடியாது, ஆனால் ஆண்டவரால் கூடும். ஆகவே அவரே சகலவித ஆறுதலின் தேவன். அவர் எல்லா காயங்களை கட்டுகிறவர். உள்காயம், வெளிக்காயம் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மனதளவில் நொறுக்கப்பட்டிருக்கிற இருதயத்தை ஆண்டவர் குணமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். இருதயத்தின் காயங்களை ஆற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம். நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் மாற்றப் போகிறார். காயத்தை ஆண்டவர் கட்டப் போகிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்களை அன்மையேசுதான பரலோகத்தின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நொறுங்குண்டு இருதயமுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் இடைபெட்டு அவர்கள் இருதயத்தை குணமாக்குவீராக. அவர்களுடைய காயங்களை நீர் கட்டுவீராக ராஜா. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் தேறுதலையும் கட்டளையிட்ட நாமத்தை மேம்படுத்தி இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூர்ந்து பெரிய கரிசி இது நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு ஆப்படவிட்டு இயேசுவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.